நிலாவுக்கு என்மேல் என்னடி கோவம். இதான் பார்த்தீங்கன்னா மூவி. ஸோ தனுஷ் அவர்களோட ஒரு 3வது டைரக்ஷனில் வந்த ஒரு படம். பெரிய ஹைப் கிடையாது, பட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் டிராகன் சூப்பராக போயிட்டு இருக்கு, ஆஹா ஓஹோன்னு போயிட்டு இருக்கு, பயங்கரமான ரிவ்யூஸ். நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிவ்யூன்றதை போட்டிருப்போம். இதெல்லாத்தையும் தாண்டி நிலாவுக்கு என்னடி என் மேலே கோவம் அப்படின்ற படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களே சொல்லிட்டாப்புல. ஸோ இந்த படத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க, கம்மியாகவே வைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு. ஒரு மாடர்ன் இந்த லவ் காம் ஜென்சி இதெல்லாம் இருக்குல்ல டேர்ம்ஸ்லாம், இதெல்லாம் அப்படியே கலவையாக வச்ச ஒரு மூவி தான். டிசப்பாயின்மெண்ட் இருக்காது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டி அவர்களோட ஒரு சூப்பரான டைரெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரில்லியண்ட்டான டைரெக்ஷன் சொல்ல மாட்டேன், க்யூட்டான ஒன்லைனர்ஸு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டிங் அவர் சூஸ் பண்ணது, தாமஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனேகா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில கேஸ்டிங்லாம் எடுத்திருக்காரு. எக்ஸலண்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜென்சி அப்படின்னு ஒரு கிட்ஸ் இருப்பாங்கள்ல, இதுவும் அதே மாதிரி தாங்க. லைக் லவ், வேலை, அது வேலை கிடைக்கல, அந்த பையன் எப்படி ஃபீல் பண்ணுறான், பொண்ணு, இதுக்குள்ளே நடக்கிற சண்டை. ஸோ ஒரு ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ஹார்ட் ஷேப்டு பலூன் மாதிரி இருக்குது இந்த படம், அவ்வளோதான். அண்டு பிரியங்கா மோகன் அந்த கேமியோ கோல்டன் ஸ்பேரோ. அண்டு முக்கியமாக ஜிவி பிரகாஷ் இந்த ஏடின்னு ஒரு சாங் இருக்குல்ல, மேபி படம் இன்னும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கோல்டன் ஸ்பேரோவும் ஏடியும் வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேஷப் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, அவுட்ஸ்டாண்டிங். ஒரு க்யூட்டான ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா மாசான மியூசிக்ன்றது ஐ திங்க் ஜிவி பிரகாஷ் தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு மியூசிஷியன். படங்கள் பண்ணிகிட்டே மியூசிக்லேயும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய செல்யூட். நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறார அந்தளவுக்கு இல்லை, பட் அதுக்குன்னு சொல்லிட்டு சப்புனும் கிடையாது. ஒரு ஜாலியாக வெளியே வந்திருக்கேன் தேட்டர்லேருந்து. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த படமே இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது வென் கம்பேர் டு டிராகன் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஜேர்னர். அந்த லவ், இதில் இருக்கிற அந்த டீன்ஸு, அவங்களோட ஒரு மைண்ட் செட், அந்த தாமஸ் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காப்புல. உள்ள கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரில்லியண்ட்டான கேஸ்டிங்கு. தனுஷ் அவர்கள் சொல்கிறாருல்ல ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பயங்கர ட்விஸ்ட்டு, இன்டர்மிஷன், பேங்கர், கிளைமேக்ஸில் அல்டிமேட் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஜாலியாக உங்கள் ஆள் கூட போகிறீங்களா, பீஸ்ஃபுல்லாக உட்காந்திங்களா, ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான மைண்ட் செட்டில் வெளியே வருவீங்க. ஃபேமிலியோடையும் போய் பார்க்கலாம். ஏன்னா ஆபாசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ். என்னதான் தனுஷ் அவர்கள் ரைட்டிங் இருந்தாலும், என்னதான் தனுஷ் அவங்களோட ஒரு ஒன்லைனர்ஸ் இருந்தாலும், ஜிவி பிரகாஷ் அப்படியே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன கப்பலை தூக்கி நிப்பாட்டிருக்காப்புல இந்த படத்தில். அது நமக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ எத்தனை பேர் இந்த நீக் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்தவங்க கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் அவர்கள் ஆக்டராக தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 3 படங்கள் இப்போ பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்படி ஒரு ப்ராப்பர் டைரக்டராக அவர் ஆயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு டைரெக்ஷனே வரலன்னு நான் சொல்லலை. தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் ஒட்டாத மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ஆஃபு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ஸ்லோ பேஸ் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோவாக தான் போகும், சில பேருக்கு அது செட் ஆகும், சில பேருக்கு பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பேஸ் இருக்குது, ஒரு லேகும் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு க்யூட்டான கான்செப்ட். அந்த குட்டி ஒன்லைனர் டைலாக்ஸ் தனுஷ் பார்த்திங்கன்னா அது சூப்பராக எழுதியிருக்காரு. பட் ஒரு லேகு, ஒரு ஸ்லோ பேஸ் தான். இப்போ டிராகன் அப்படின்றது ஒரு 100ல் போகுது அப்படின்னா, இது ஒரு 60-70ல் பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி இருக்குது. ஸ்லோ பேஸ்டு மூவிஸ் எனக்கும் பிடிக்காது தான். பட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்லோ பேஸ்டு கான்செப்டில் தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறதுனா, நான் இதுக்கு மேலே சொன்னால் ரிவீல் பண்ணிவிடுவேன். ஒரு ஜாலியாக இருந்ததுங்க, க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாடர்னில் நடக்கிற அந்த ஜென்சி லவ், முக்கியமாக இந்த யூத், ஜென்சிக்கு தான் இந்த ஒரு படம். அதே மாதிரி 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஒரு ப்ரில்லியண்ட்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீக் படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் த மூவி நிலாவுக்கு இன்மேல் என்னடி கோவம். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம்
தளபதி. கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.